ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோதுமை மாவு பயன்படுத்தி கோகனட் குக்கீஸுங்க. ரொம்ப ஹெல்த்தியான அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது. இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இப்படி அருமையாக கோகனட் குக்கீஸ் செய்யலாமா அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்க. ரொம்ப ஈஸிங்க. இந்த அருமையான கோகனட் பிஸ்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கோதுமை மாவு பட்டர் குக்கீஸ் செய்கிறதுக்கு 1 கப்புக்கு கோதுமை மாவு கோபுரமாக எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1/2 கப்புக்கு சர்க்கரை பொடியை சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட்டு ஒரு 1/2 கப்புக்கு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. 50 கிராமுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெண்ணெய் நல்லா சூடாக்கி நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவில் செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்தது இப்போ காய்ச்சின பால் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம கெட்டியாக பிசைகிற அளவுக்கு இது பால் சேர்த்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். பிறகு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுங்க. நம்ம எடுத்த பாலில் பாதியில் தான் யூஸ் பண்ணோம், மிச்சம் அப்படியே இருக்குது. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தட்டில் கொஞ்சமாக நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நம்ம இப்படி தட்டி விட்டுடலாம். இப்போ ஆயில் தடவைனா இந்த தட்டில் மைதாவை போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு தேங்காய் பிஸ்கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கட்லாம் செஞ்சுட்டு நம்ம இப்போ தேங்காய் பூத்தூள் டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம இப்படி பிரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பிஸ்கட் மேலே தேங்காய் துருவெல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கோகனட் குக்கீஸ் எல்லாம் இந்த தட்டில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுங்க. அடுத்தது இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வானிலையில் இந்த கோகனட் குக்கீஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்படி ஒரு லிட்டு வச்சு மூடிடலாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா பேக் ஆகட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய தேங்காய் பிஸ்கட் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க. நல்லா சூடாகட்டும். சூடாகின பிறகு தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். கோதுமை மாவை பயன்படுத்தி நாம் செஞ்ச இந்த கோகனட் பிஸ்கட் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்ம பேக்கரியில் செய்கிற மாதிரியே வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோகனட் பிஸ்கட்டை உடச்சி பார்க்கலாமா? எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் கோகனட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த கோகனட் குக்கீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.